பயன்படுத்தி அதனை மாசுபடுத்தி அதனை ஆல்டரேஷன் பண்ணி தங்களை ஒரு யூத சமுதாயமாக அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் தான் இந்த யூதர்களாக இருக்கிறார்கள். கனிமர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தோடு பேசுறாங்க. வகால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ் ஃபதவக்கலு அலைஹி இன் குன்தும் முஸ்லிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கூறுகிறார்கள், ஏ முஸ்லிமான சமுதாயமே, நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் படைத்தவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். கனிமார்களே, முஃபஸ்ஸிருங்கள் தெளிவுபடுத்தினார்கள், அந்த நபி மூசாவுடைய சமுதாயம் முஸ்லிம்களாக அல்லாஹ் குர்ஆனில் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நபி மூசாவுக்கு கொடுத்த மார்க்கம் தெளிவான இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கனிமார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபி அவங்க முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நபியவர்களை சந்திப்பதற்கு சமூகம் தந்தார்கள். அதுல யூதர்களில் விசேடமான ஃபாதர்ஸ், பிஷப்ஸ் முன்னால வந்து நின்றாங்க. அதே சந்தர்ப்பத்தில் கிறிஸ்தவர்களில் முக்கியஸ்தவர்கள் நஜ்ரான் தேசத்திலிருந்து சமூகம் தந்திருந்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த நரேஷனை முன்வைக்கிறாங்க. ரசூல் அவர்களுக்கு முன்னால ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டாக ஆரம்பிக்குது. அந்த தருணத்தில் தான் யூதர்கள் கூறினார்கள் ரசூல் அவர்களுக்கு முன்னால, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிமை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ப்ரொஃபட் இப்ராஹிம் என்பதாக அவர்கள் அழைப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பியோ யூதனாக தேர்வு செய்து அனுப்பினான் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். கனிமர்களே, அதை முன்வைச்ச அடுத்த கணம் பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், அவர்கள் கூறுவது தவறு. அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிமை இந்த உலகத்துக்கு நஸ்ரானியாகத்தான் இந்த உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பினான். கனிமார்களே, இந்த தருணத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவான ஒரு வேர்ஸ் அல்லாஹ் ரிவீல் பண்றான். மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இந்த உலகத்தில் வாழவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், பியோ தெளிவான முஸ்லிமான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த விதமான ஷிர்க்குடைய காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்தவில்லை. இந்த குர்ஆன் வசனத்தை நபியவர்கள் ஓதிய பிற்பாடு தான் யூதர்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்றார்கள். கனிமர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாதாட்டங்கள் உருவாகுது. அல் அபுல் முஷ்தரக் என்ற இந்த பெயரை வைத்து அல்லாஹ் நபி இப்ராஹிமுடைய பரம்பரையில் 3 விதமான